1891 இங்கிலாந்துல பொறந்து 1901 மெதுவா நடக்க ஆரம்பிச்சு 130 வருஷத்துக்கு மேலேயும் உலகம் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உலகத்தையே மாற்றி அமைச்ச 2 வேர்ல்டு வார், இந்த 2 வேர்ல்டு வார்லையும் கலந்துக்கிட்ட ஒருத்தன் யார் அவன்? என்னடா இவன் ராயல் என்ஃபீல்டு வேர்ல்டு வாரில் கலந்துக்குச்சு அது இதுன்னு பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற கதை உங்களுக்கு புரியும். ஜார்ஜ் அண்ட் ஆல்பர்ட் எடி அப்படின்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்து 1891 ஒரு சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கம்பெனியை டெவலப் பண்ணி 1893 என்ஃபீல்டு அப்படின்னு ஒரு பிராண்டு நேமை வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. சும்மா என்ஃபீல்டுன்னு மட்டும் இல்லை, அதுக்கு அவங்க ஒரு டேக்லைன் கொடுத்தாங்க பாருங்கள், அதுதான் செம. அது என்னன்னு கேட்குறீங்களா? மேட் லைக் எ கன் கோஸ் லைக் எ புல்லட். இதுதான் அவங்களோட அட்டகாசமான டேக்லைன். சூப்பரில். அதுக்கப்புறம் 1901 ஃபஸ்ட்டு என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிளை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் உலகத்தோட ஓல்டஸ்ட் பைக் பிராண்ட். இன்றைக்கும் அது ப்ரொடக்ஷனில் இருக்குது. அப்புறம் 1911 சைடு கார் மாடியூல் ரிலீஸ் பண்ணுறாங்க. 1914 வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ தான் என்ஃபீல்டோட வளர்ச்சி ஆரம்பிக்குது. வேர்ல்டு வார் 1 சண்டை போடுற வீரர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிக்காக வண்டி தேவைப்பட்டுச்சு. உடனடியாக என்ஃபீல்டு என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் ஆர்மிக்கு தங்களோட அந்த சைடு கார் மாடியூல் அந்த வண்டியை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி வேர்ல்டு வார் 1 பிரிட்டிஷ் ஆர்மிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ தான் ஒரு பெரிய நாடு உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்த பிரிட்டிஷ் ஆர்மிக்குள்ளே என்ஃபீல்டு நுழைஞ்சிச்சு. சும்மா நுழைஞ்சு அது தன்னோட இடத்தையும் தக்க வச்சுக்கிச்சு. அப்புறம் 1932 அந்த என்ஃபீல்டுன்ற கன்னில் இருந்து புல்லட் ஒன்று வெளியே வந்துச்சு. அதுதான் புல்லட் 350 கோஸ் லைக் எ புல்லட். இதுதான் அவங்க டேக்லைன். இங்கே தான் அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த புல்லட் எல்லோருடைய இதயத்தையும் தொலைச்சிட்டு நிற்காமல் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் 2 முன்னை விட மேம்படுத்தப்பட்ட மெஷின் சண்டையில் கலந்துக்குச்சு. என்னதான் ராயல் என்ஃபீல்டு இங்கிலாண்டில் பிறந்தாலும் இந்தியா தான் இன்றைக்கி அதோட தாய் வீடு. எஸ், 1955 மெட்ராஸ் மோட்டாருங்கிற கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி ராயல் என்ஃபீல்டு இந்தியாவில் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. கூடிய சீக்கிரமே இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் பைக்குங்கிற அங்கீகாரத்தையும் அவங்க வாங்கினாங்க. ஆமாங்க, 1965 இருந்து இந்தியன் ஆர்மிக்கு புல்லட் 350 சப்ளை பண்ணாங்க. அன்னையிலிருந்து இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் பைக்காக புல்லட் 350 மாறிச்சு. Again goes like a bullet. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய பண்ணையாருங்க, பணக்காரங்க, போலீஸு, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு எல்லோரும் இந்த வண்டியை வாங்கி ஓட்ட ஆரம்பித்தாங்க. இந்தியாவோட பிராண்டாக இது மாறிச்சு. புல்லட் வச்சு இருந்தாலே அவன் பெரிய மனுஷன். சரி, இது எப்போ இளைஞர்களோட கனவு பைக்காக மாறிச்சு? இங்கே தான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய சேஞ்ச். 1994 டீச்சர் குரூப் ஆஃப் கம்பெனி இந்த ராயல் என்ஃபீல்டை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் கிளாசிக் சீரீஸ், தண்டர்பர்ட், ஹிமாலயன் அப்படின்ற எல்லாமே ரோட்டுக்கு வந்துச்சு.
யங்ஸ்டர்ஸோட மனசை அதை ஆக்கிரமிச்சிச்சு. இன்றைக்கி இந்த வண்டிங்க தான் யங்ஸ்டர்ஸோட கனவு பைக்காக இருக்குது. எல்லா வண்டிகளும் ரோட்டில் ஆட்டம் போட ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி லாங் டிரைவ், டூரிங், அட்வென்ச்சர், ஆஃப் ரோட், லே லடாக் இல்லை வேர்ல்டு டூர்னால் இடம் ராயல் என்ஃபீல்டுக்கு தான். சிட்டிக்குள்ளே ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கிளாசிக், வயசு பசங்களுக்கு கொரில்லா, இன்டர்செப்டார்னு வெரைட்டியாக கலக்கிறாங்க. இங்கிலாந்தில் பிறந்து இந்தியாவில் செட்டில் ஆகி இன்றைக்கி உலகத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ராயல் என்ஃபீல்டு ஃபேக்ட்ரி நம்ம சென்னையில் இருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ரைடர்ஸ் ராயல் என்ஃபீல்டை விரும்புகிறாங்க. இந்த ராயல் என்ஃபீல்டு இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய காடு, மேடு, மலை, பள்ளம், பனி, பாலைவனம்னு எந்த டெரைனாக இருந்தாலும் ஈஸியாக போயிட்டு வந்துடும். ரைடர்ஸோட கூடவே இந்த பைக்கும் நிறைய மெமரிஸை சேர்த்து வச்சுருக்குது. ஸோ அந்த மெமரிஸை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ராயல் என்ஃபீல்டு இவ்வளவு பொட்டென்ஷியலாக இருக்கிறதுக்கு காரணம் அது வேர்ல்டு வார் 1 மற்றும் 2 கலந்துக்கிட்டது தான். வேர்ல்டு வார் 1, 2 இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கை படிங்க. ஆனால் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, வேர்ல்டு வார் 1, 2 செத்து போனவங்க நிறைய பேர். அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த சண்டையில் ராயல் என்ஃபீல்டு கலந்துக்கிட்டு என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? அது சும்மா டூர் போகலை. இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை கொலை பண்ண போச்சு, துப்பாக்கியை தூக்கிட்டு போச்சு, கன் பவுடர், பாம்புன்னு அழிக்கிற சக்தியை தூக்கிட்டு போச்சு. அந்த கொலைகளில் பங்கெடுத்துச்சு. என்னடா இவன் கொலை அது இதுன்னு பேசுகிறான்னு நினைக்காதீங்க. அதே போல் இது ஒரு பைக்கு, மெஷினு, இதுக்கு என்ன தெரியும்னு கூட நீங்கள் சொல்லலாம். கரெக்டு தான். ஆனால் சும்மா ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அப்படியே ரொம்ப நேரோவாக பார்க்கக்கூடாதுல்ல. இந்த ராயல் என்ஃபீல்டு வேர்ல்டு வார் 1 and 2 கலந்துக்கிட்டு தன்னோட ஒட்டுமொத்த பொட்டன்ஷியலை வளர்த்துக்குச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இரத்த சரித்திரம் இருக்குது அப்படின்றத நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த பைக்கு இல்லை இந்த மெஷினு தானாக உருவாகிடுதா? இந்த ராயல் என்ஃபீல்டு தன்னாலேயே உருவாகிடுச்சா? இல்லை. இந்த பைக்கை, இந்த மெஷினை உருவாக்குறதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்களோட உழைப்பு இருக்குது தானே. இந்த பைக்கு தயாரித்து இந்த ரோட்டில் கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம என்றைக்கினாவது நினச்சி பார்த்துருக்கோமா? நீங்கள் இப்படி நினச்சி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ராயல் என்ஃபீல்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் பைக்குக்கு மேலே ப்ரொடக்ஷன் பண்ணுற கெப்பாசிட்டி வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஆனால் அதில் வேலை செய்கிற தொழிலாளர்களோட நிலைமை, நோ பர்மனண்ட் ஒர்க், நோ மினிமம் வேஜ், வெரி ஒர்ஸ்ட் கண்டிஷன். அதாவது வெரி ஒர்ஸ்ட் ஒர்க் கண்டிஷன்ஸ். 2018-19 நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரகடம் பிளான்ட், அதாவது ராயல் என்ஃபீல்டு ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. உங்கள் யாருக்காவது தெரியுமா எதுக்காக அந்த போராட்டம் நடந்துச்சுன்னு அது தெரியுமா? சும்மா கூகுளில் தேடி பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு தொழிலாளி சொன்ன ஒரு விஷயத்தோடு நாம் இந்த வீடியோவை முடிக்கலாம். எங்கள் கையால் உலகம் முழுக்க போகிற பைக்கை நாங்கள் தயாரிக்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையோட பேசிக் தேவைக்காக கூட இங்கே போராட வேண்டியிருக்குது. இதுதான் அவர் சொன்னது. ராயல் என்ஃபீல்டு பைக் நம்ம இந்தியாவோட ப்ரைடாக இருக்கலாம். அதுக்கு பின்னாடி உழைக்கும் தொழிலாளர்களோட குரலும் ஈக்குவாலிட்டியும் முக்கியம் தானே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாம் ஒரு ராயல் என்ஃபீல்டு ஓட்டும்போது அதுக்கு பின்னாடி இருக்கும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உழைப்பையும் நம்ம நினச்சி பார்க்கலாமே. என்ன வந்துட போகுது? ஸோ நான் இப்படி தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும்
வேறு வேறு ஆங்கிளில் பார்த்து பழகினவன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெதர் அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவான கமெண்ட்ஸாகவும் இருக்கலாம். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் வீடியோ, நாம் போகிற இடத்தோட ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி கேட்குறதுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் குட் பை.